ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கியர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கியர் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அதை மட்டும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் கியர்? கியர் என்ன? கியர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெக்கானிக்கலில் பவர் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான டூல் ஆகும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த கியர் மூலமாக நம்மளால் 100% எஃபிஷியன்சியில் பவர் வந்து நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி கியர் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மோஷன் டு ஷாஃப்ட் டு அனதர் ஷாஃப்ட், அதாவது ஒரு ஷாஃப்ட்லேருந்து இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு பவரை மூவ் பண்ணும். இதோட அட்வான்டேஜ் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட எஃபிஷியன்சி வந்து வெரி ஹையாக இருக்கும். கியர்ஸில் பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீடு கியர்ஸ் கூட இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி நம்மளால் இந்த கியர்ஸ் மூலமாக ஹை டார்க் வேல்யூ கூட அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது காம்பேக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா இது கட்டுமான அதோட டிசைன்ஸ்லாம் வந்து கச்சிதமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்அட்வான்டேஜ், இந்த கியர்ஸ் ரொட்டேஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா, இல்லை ஹை ஸ்பீடில் ரொட்டேஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா வைப்ரேஷன் வந்து இல்லை அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த கியர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக லூப்ரிகேஷன் தேவைப்படும். நம்ம இப்போ லூப்ரிகேஷன் கொடுக்காம இருந்தானா கியர்ஸ் வந்து ஓவர் ஹீட் ஆகி மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் கண்டிப்பாக இந்த கியர்ஸ்க்கு வந்து நம்ம லூப்ரிகேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்தளவு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகாது. கியர் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டைப் கியர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.